நாங்க கிளம்பிட்டோம். அவி யாரு? ஹாய். அவி தெரியல, மூஞ்சி காட்டு. ஹாய். அம்மா கார் ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்க கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை கண்காட்சி. என்ட்ரி ஆயாச்சு. பாத்தீங்களா, என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. அது விங்ஸ் வந்து ஆட்டுற மாதிரி இருக்கு. பாத்தியா அவியார அங்க பாருங்க, ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை காம்பவுண்ட்ல நிக்குது. பாக்க பூச்சி டோக்கன் 50 காருக்கு. அங்க பாரு, சுத்துது பாரு. அதுல மேல க்ளவுட்ஸ் பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சு. அது விங்ஸ்லாம் மூவ் பண்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கார் கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டோம். 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க கார் பார்க்கிங்க்கு. நான் இப்போ டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கேன். 5 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே நம்ம டிக்கெட் எடுக்கணும். நான் 4 டிக்கெட் எடுத்துக்கிட்டு வெளியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகலாம். அனகாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆரவாவி கண்டிப்பாக நம்ம உள்ளே போகணும்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்ததுனால சரின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். உள்ளே போய் அந்த நம்ம எல்லா பட்டர்ஃப்ளைஸ் பக்கத்தில் போன உடனே நம்ம சென்சார் வச்சுட்டு அது அசையுது, அந்த விங்ஸ்லாம் அசைக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட அவியாரம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அசையாமல் நிற்கிற பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் பக்கத்தில் போயிட்டு ஓடி போய் நிற்பாங்க. அது அசைகிறத பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு ½ ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் இதுலேயே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயே விட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். ஆரவுக்கு ஃபோட்டோவில் நிற்கிறத விடவும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவனும் என்னை விட்டால் போதும் அப்படின்ட்டு அடுத்தடுத்து ஓடி போய் பார்த்துட்டு இருந்தான். அவியாரவுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த எக்ஸிபிஷனை. இந்த பாருங்களேன். வா, இது பக்கத்துல போனோன்னா நகருது. நம்ம சென்சார் வச்சுட்டு தொடாதீங்க. ஓகே ஓகே. வா, அழகா இருக்குல்ல. நோ நோ நோ, டச் பண்ண கூடாது. இப்போ அசைதா பாப்போமா? ஐ, அசைஞ்சிருச்சு. வாவ், அந்த பட்டர்ஃப்ளை அசையாம இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை பக்கத்துல போவோம். வாவ். பபிள்ஸ் பாரு. ஐ, ஆரோ ரெடி ஆயிட்டான். இங்க பாத்தீங்களா ஆரோ பண்ற சேட்டைய. பப்ளிக் பிளேஸ் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க இந்த குட்டி பசங்க. ஒரு வழியே இருக்க எல்லா பபிள்ஸையும் உடைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்தையே கலவரமாக்கிட்டு இருந்தான். சரி வான்னு இழுத்துட்டு போயிட்டோம். உள்ள நிறைய திங்ஸ் போட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நார்மலா எல்லா எக்ஸிபிஷன்லையும் போடுற திங்ஸ் தான். சரி ஆரவ், அவனுக்குள்ள எங்க போனாலும் உனக்கு ஒரு ஸ்பைடர் மேன்ல உள்ளது ஒண்ணு கிடைக்கும்ல மோனே.
எப்படிரா வச்சிரு அதில் வை. அனகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க இடத்துல. அங்கே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னா என்ன ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கோல்டன் ஸ்பேரோவுக்கு அங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அது யாரோ பார்த்துட்டு இருக்காங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஏன்னா ஸ்கேரி ரூமுக்கு போயே ஆகணும். அவ்வளோ நேரம் கத்துன்னு கத்தி வான்னு சொல்லி கூட்டிட்டு போயாச்சு ஸ்கேரி ரூமுக்கு. இந்த ஸ்கேரி ரூம் இந்த பக்கத்துல தான் இருக்குது. அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் எல்லாத்துக்கும் போகணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்கேரி ரூம் ஆரவ் நினைச்சாதான் ஒரே த்ரில்லிங்கா இருக்கு. அவன் அந்த ஸ்கேரி ரூம்குள்ள எப்படி டிராவல் ஆகி வரப்போறாங்கிறது. இதுல வந்து 2 நிமிஷம் தூங்கினா 100 செகண்டுக்கு ஒரு டெடி பியரா, 2 மினிட்ஸுக்கு 1000 rupees, 2.3 மினிட்ஸுக்கு 2000 rupees. ஓகே பியூட்டி என்ன பயத்துல கத்துன மாதிரியே இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு ரைடிங் முடிச்சாங்க. இப்போ அதுக்கடுத்து ஆரம்பம் ஏற்றி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி இதில் அனுப்பி விட்ருக்கேன். ஆனால் அவங்களுக்கு அழகா போகிறதுல தான் போகணும், இதில் தான் போகணுமா, இதில் தான் நாங்கள் போவோம். நீங்க அது போயிருக்கீங்க, அக்கா இது போயிருக்கா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில போறதுக்கு எக்ஸிட் ஏரியா வரைக்கும் வந்தாச்சு.
வந்தோடனே அவங்களுக்கு அப்படி போகிறதுக்கு மனசு இல்லை. இங்கே வந்து ஒரே அந்த பாடுற பாட்டுக்கு இங்கே ஒரே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணி அங்கே இருந்த குழந்தைங்களும் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்களுக்கு. நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் குழந்தைங்க வந்துட்டு எங்கள் கூட பிள்ளைங்களோட ஜாயின் பண்ணி அவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டி பண்ண நிறைய பேர் வந்துட்டாங்கடா. டான்ஸ் டான்ஸ் ஆடுங்க ஆடுங்க. ஓகே, நாங்கள் ஒரு வழியாக பார்ட்டி பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு. ஒரு வழியாக பாய் சொல்லிவிட்டு நான் அடுத்து வேறு இன்னொரு வெக்கேஷனில் இன்னொரு இதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பிரித்து கூட்டிகிட்டு வந்துருக்குது. இந்த டே ரொம்ப ஃபன்ஃபுல்டாக ரொம்ப ஜாலியாக போச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய், டேக் கேர்.